நற்பிட்டிமுனையில் அதிர்ச்சி. ஆட்டோ ஓட்டுநர் சட்டவிரோத செயல்களில் சிக்கினார். இரகசிய வீடியோவில் வெளிச்சத்துக்கு வந்த ஆட்டோ ஓட்டுநரின் போதைப் பொருள் வியாபாரம். ஆட்டோ ஓட்டுநரின் இரகசிய வலை. பயணிகளின் நகை, பணம் குறிவைத்து திருட்டு திட்டம். போதை விற்பனையுடன் திருட்டு திட்டம். நற்பிட்டிமுனை மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவிப்பு. சித்தனின் விரிவான செய்திகள். நற்பிட்டிமுனை பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக செயல்பட்டு வந்த ஒருவரின் இரகசிய குற்றவியல் நடவடிக்கைகள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. ஆட்டோ ஓட்டுவதாக கூறிக்கொண்டு இவர் இரவு நேரங்களில் பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக உறுதியான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. சமூக ஊடகங்களில் வெளியாகியிருக்கும் ஒரு வீடியோவில் குறித்த ஆட்டோ ஓட்டுநர் நேரடியாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது பதிவாகியிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் பணம் மற்றும் நகைகளுடன் பயணிக்கும் மக்களை அவர் கண்காணித்து அந்த தகவல்களை தன்னுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து பின்னர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து நற்பிட்டிமுனை மற்றும் அதைச் சூழ்ந்துள்ள கிராம மக்கள் குறிப்பாக இந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவெனில், மேலுள்ள புகைப்படத்தில் காணப்படும் இந்த ஆட்டோ ஓட்டுநரின் ஆட்டோவில் நீங்கள் பயணம் செய்வதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் அவருடைய ஆட்டோக்குள் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடும். நீங்கள் அதில் பயணம் செய்யும்போது காவல்துறை சோதனையில் சிக்கினால் அந்த போதைப் பொருட்களின் உரிமையாளர் நீங்கள் என்றே பழி சுமத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது உங்களது பாதுகாப்புக்கும் எதிர்காலத்துக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மேலும் இவரது செயல்களில் பாதிக்கப்படின் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்யுமாறு காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். சமூகத்தின் பாதுகாப்பும் சட்டம் நிலைநிறுத்தப்படுவதும் அனைவரது பொறுப்பாகும் என்பதையும், போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் வட்டாரங்களில் சிக்காமல் இளைஞர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சம்பவம் தெளிவாக உணர்த்துகிறது. இத்துடன் சித்தனின் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.